பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபாரமாக செயல்பட்டு 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தற்போது 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ள பாகிஸ்தான் அணி விளையாடி வருகிறது. இதில் முதல் ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகித்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சயுமப் 23 ரன்களும் அப்துல்லா ஷபிக் 26 ரன்களும் எடுத்தனர். தொடர்ந்து வந்த பாபர் அசாம் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். கடந்த 2 வருடமாக 71 இன்னிங்ஸ்களாக சதமடிக்காத சோகம் பாபர் அசாமை தொடர்கிறது. இதற்கு அடுத்த மிடில் வரிசையில் தலாட் 32 பந்தில் 31 ரன்களும் ஹசன் நவாஸ் ஆட்டம் இழக்காமல் 30 பந்தில் 36 ரன்களும் எடுத்தனர். இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டதால் 37 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இறுதியில் பாகிஸ்தான் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 177 ரன்கள் சேர்த்தது. இதைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 37 ஓவர்களில் 184 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த அணியின் முதல் 3 விக்கெட்டுகள் ஃப்ரெண்டன் கிங் 1, எவின் லீவிஸ் 7, கீசி கார்த்தி 16 ரன்கள் என அடுத்தடுத்து வெளியேற நெருக்கடி ஏற்பட்டது. இதற்கடுத்து ஷாய் ஹூப் 35 பந்தில் 32 ரன்களும், ரூதர் போர்ட் 33 பந்தில் 45 ரன்களும், ரோஸ்டன் சீஸ் 47 பந்தில் 49 ரன்களும், ஜஸ்டின் கிரேவிஸ் 31 பந்தில் 26 ரன்களும் எடுக்க வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு இலக்கை ஏற்றி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 1-1 என சமன் செய்திருக்கிறது. இதுவே இறுதி போட்டியாக மாறியிருக்கிறது.